ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வீட்டில் எல்லாமே குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. என்ன பண்ணுறோம், எல்லாமே வீட்டில் அவங்க தொல்லை பண்ணுறாங்கன்ட்டு மொபைலை எடுத்துக்கிட்டு கார்ட்டூன் பார்க்குறான், அது பார்க்குறான்ட்டு நம்ம அவன்கிட்ட மொபைலை கொடுத்துறோம். அவன் கார்ட்டூன் தான் பார்க்குறானா என்னன்னே தெரியல. இப்போ வந்து அவன் ஏஜுக்கு அவன் தகுந்த மாதிரி அவன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நமக்கு கூட அந்த ஃபோனில் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னே தெரிய மாட்டாங்குது. ஆனால் அந்த பசங்களுக்கு பாருங்கள், கொடுத்துட்டிங்கன்னா மொபைலில் அப்பா இப்படி போகணும்ப்பா அப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மொபைல்னால அவங்களோட லைஃபே டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. ஏன்னா மொபைலில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, அதுக்கு அதிகமாக கெட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ அதனால வந்து பார்க்குறோம் டெய்லி டிவி சேனல்ஸ் எல்லாம் இதை வந்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்னால நிறைய நிறைய ஃபேமிலிஸோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்சுனா எந்த அளவுக்கு, சூசைட் அளவு கூட போயிருக்கு. அதனால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அனாவசியமாக அதில் போய் அடிக்ட் ஆகாதீங்க. மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகணும்னா நிறைய பேரோட லைஃபே இதாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதில் லாக் ஆகுறாங்க. அதனால் மொபைல்னால் பல்வேறு குடும்பமே அழிஞ்சிருக்கு. அதனால் மொபைல் ஃபோன் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் குழந்தைங்களுக்கு இப்பயே கொடுத்து பழக்காதீங்க. அவங்களோட மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா அவன் போயிட்டு ஒரு கேம்குள்ளே போகிறான்னா அந்த கேமோட நேச்சராகவே அந்த கேம்குள்ளேயே போயிடுறான். அப்போ அதில் என்ன நடக்குது, இங்கே நடக்கிறது வந்து அவன் என்ன நினைக்கிறான், நம்ம லைஃப்குள்ளேயே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுபோல் அந்த கேமில் வந்து இவன் எப்படியா ஜெயிக்கணும், அதுலேருந்து எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் நிறைய கேம்லாம் இருக்குது. அது மாதிரி கேம்லலாம் போயிட்டு சில குழந்தைங்க வந்து சூசைடே பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி மொபைல் ஃபோனை வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. அவங்களோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகுது, சரியா? அதனால் மொபைல் ஃபோன்லேருந்து அவேர்னஸ் வந்து நிறைய கவர்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். குழந்தைங்கள கொண்டு போய் அந்த மொபைல் ஃபோனில் கொண்டு போய் அந்த பசங்களோட லைஃப்பை கெடுத்துறாதீங்க. ஓகேவா? அந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.